வணக்கம் உறவுகளே, எல்லோருக்கும் வணக்கங்கள். இன்றைக்கு நாங்கள் பலம்புரி இன்று ஒரு தவறுக்கு வரோம். தென்கட்சி தென்கட்சி கோ சுவாமிநாதன் வச்சு என்னது இன்னொரு தகவல். இன்றைக்கு அர்த்த பஞ்சகம். கீழே வரும் யோசிக்கப்பட எல்லாத்துக்கும் அவசரப்படக்கூடாது. சரியோ? அமைதியா இருக்கும். ஒருவர் அவசரமாக போய்கொண்டிருந்த உண்டியால் தான் அவரும் அவசரமாக போய்கொண்டிருந்தேன். எங்கே போய்கொண்டிருக்கிறீர்கள் என்று கேட்டால் ஒரு பெரியவர். கடைக்கு போறேன் என்றார் இவர். அங்க போறதுக்கு முன்னால் தெரிந்து கொள்ள வேண்டியதெல்லாம் தெரிந்து கொண்டீர்களோ என்றார் அந்த பெரியவர். கடைக்கு போறதுக்கு காசை கொடுத்து பொருட்களை வாங்கி கொண்டு வர போறேன், இதுல தெரிஞ்சு கொள்ள என்ன இருக்குது என்று கேட்டார் இவர் அலட்சியமா. இப்போது அந்த பெரிய பேச ஆரம்பித்த இந்த உலகத்திலே எந்த ஒரு செயலிலும் இறங்க போவதற்கு முன்னர் 5 விடயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேணும் என்றார். என்ன செய்தாலும் 5 விஷயம் பற்றி தெரியணும், கவனமாக கேட்டுக்கொள்ளணும். அதான் பஞ்சகம். அதுதான் விளங்குது. அர்த்த பஞ்சகம். உதாரணமா ஒருவன் கடைக்கு போய் ஏதோ ஒரு பொருளை வாங்கி கொண்டு வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்போது கூட இந்த 5 விடயங்கள் பற்றி தெரிந்து கொள்ள வேண்டியது. சும்மா ஒரு விஷயத்துக்கு சும்மா போய் ஒரு ஜாமான ஒரு ஒரு சீனியருக்கு வாங்குறதுக்கும் ஒரு 5 விஷயம் ஜோதிச்சோன்னு தான் போகணும். முதல்ல அந்த பொருள் எப்படிப்பட்டது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். எப்படிப்பட்ட பொருள், திரவமோ திண்மமோ அதெல்லாம் அறிஞ்சு வச்சிருக்கணும். இரண்டாவதாக தன்னை பற்றியும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும். அப்போதான் அந்த பொருள் தனக்கு தேவையா இல்லையா என்பதை புரிந்து கொள்ள முடியும். எப்படி விளையாட்டு. 3, அந்த பொருளை அடைவதற்கு என்ன வழி என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். அதாவது எவ்வளவு பணம் கொடுத்தால் இந்த பொருள் கிடைக்கும் என்பது போன்ற விடயங்கள். 4வது, அந்த பொருளை அடைவதன் மூலம் நாம் அடையக்கூடிய பயன் என்ன என்பதை பார்க்கணும். சும்மா வாங்கிட்டு வந்து வைக்கிறது சாமான் கிடக்கணும். அங்கே ஓசியில் விற்கிறான்டா அது சல்லிட்டு இருந்தாலும் சொல்லுவாங்களே, ஓசியண்டா சல்லிட்டையும் சாப்பிடுவாங்களே குடிக்கலாம். 5வது, அந்த பொருளை அடைவதில் இருக்கக்கூடிய தடை என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். பெரியவர் பேசுவது ஏதோ தத்துவம் மாதிரி தெரியுதோ இல்லையோ? தத்துவம் தான். நமக்கு புரியவில்லை என்றால் அது தத்துவம் தானே. புரிஞ்சால் புரியாட்டி வேதாந்தம், புரிஞ்சா சித்தாந்தம். சரியோ? புரியுறது சித்தாந்தம், புரியாததுன்னா வேதாந்தம். அதுதான். என்ன வேதாந்தம் காய்ச்சி என்னடா ஒன்றும். இப்படி உலகியல் வாழ்க்கையில சின்ன சின்ன விடயங்களாலேயே நாம் 5 விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டியிருக்கு. ஒரு சின்ன சின்ன விஷயம் தான், ஆனா 5 விஷயம் தெரிய கொண்டு இருக்கு. அதற்கு பெயர் தான் அர்த்த பஞ்சகம். வைணவ சமயத்திலே அர்த்த பஞ்சகம் என்பது மிகப்பெரிய விடயம். வைஷ்ணவ சமயம் கடைக்கு போறது மாதிரி கடவுளை பார்க்க போகும்போது நாம் 5 விடயங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பாத்தீங்க, இப்போ கடவுள்கிட்ட வந்துட்டே. முதலில் பரம்பொருள் என்பது என்ன, அதையும் தெரியணும். சும்மா போய் கிடக்கண்டி கூட கும்பிட்டுருவாரு. அதனுடைய தன்மைகள் என்ன, இதை தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு பரமாத்மா விஸ்வரூபம் என்ற பெயர். சரியோ? 2வது, நாம் யாரு, நமது நன்மைகள் என்ன என்பது பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு ஜீவாத்மா ஸ்வரூபம் என்று பெயர். இதெல்லாம் சமஸ்கிருதமா? நான் யார் என்று எனக்கே தெரியவில்லை என்ற போது நான் சொல்கிறேன் என்று இது என்னுடையது என்றும் சொல்வது தவறுதானே. நான் யார்கிட்ட எனக்கு தெரியல, நான் சொல்கிறேன் என்று இது என்னுடையது என்று எல்லாம் சொல்றது சரியோ? எனக்கு என்ன விளங்கல யாருண்டு. 3வது விடயம், பரம்பொருளை நாம் அடைவதற்கு வழி எது, இதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இதற்கு உபய ரூபம் என்று பெயர். 4வது விடயம், உனக்கு ஒன்றும் விளங்கல, நாம் அடைய வேண்டிய பயன்கள் என்ன என்பது பற்றி அறிந்து கொள்ள வேண்டும். இதை கும்பிடுறாலே என்ன பிரச்சனை இருக்கு, என்னத்தை அடையலாம். இதற்கு புருஷார்த்தம் என்று பெயர். இதங்க கேள்விப்பட்ட புருஷார்த்தம். 5வது, அந்த பயனை நாம் அடைய விடாமல் தடுக்கும் காரணிகள் யாவை என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படின்னா தானே அதை தடுக்கலாம் முதல் நாம் இல்லையா, அதுக்கு விலத்தி ஓடலாம். இதுதான் விரோதி ஸ்ரூவம் என்று சொல்வார்கள். இதைத்தான் தடையியல் என்று சொல்கிறார்கள். அதாவது பரமாத்மாவை பற்றிய அறிவு, ஜீவாத்மாவை பற்றிய அறிவு, உபாயம் பற்றிய அறிவு, புருஷார்த்தம் பற்றிய அறிவு, இந்த 4 அறிவுக்கும் எதிரடையா, அதாவது அதையெல்லாம் தப்பா புரிந்து கொள்வதாலே ஏற்படுகிற அறிவு விரோதிஸ்வ ரூபம். என்ன சார் இது, தகவலிலேயே ஏதோ கதை சொல்லுவீர்கள் என்று பார்த்தா தத்துவம் பேசிக் கொண்டிருக்கிறீர்களே என்று நீங்கள் நினைக்கலாம்.
இப்போ முருகனுக்கும் வேலை இல்லை, எங்களுக்கு ஒன்றும் விளங்குதில்லை, இதை சொல்லி கொண்டிருக்கேன் நினைக்கலாம் நீங்களும். இது தெரிந்து கொள்ள வேண்டிய ஒரு பெரிய விடயம்தான். காதுகளிலே போட்டு வையுங்களேன். என்னுடைய நண்பர் ஒருவர் ஒரு நாள் என்னிடம் சொன்னார், சார் அடுத்த மாதம் ஒரு கல்யாணம், போறதா வேண்டாமா என்று ஒரே குழப்பமா இருக்குதுன்றார். நான் உடனே அர்த்த பஞ்சக உபதேசம் செய்ய ஆரம்பித்து விட்டேன். அவர் எல்லாவற்றையும் பொறுமையாக கேட்டு, சரி நான் திருமண வீட்டுக்கு போவதாக முடிவு செய்து விட்டேன் என்று சொன்னார். எப்படி அந்த முடிவுக்கு வந்தீர்கள் என்று கேட்டேன். அதுக்கு அவர் சொன்னார், இரண்டாவதாக ஒரு விடயம் சொன்னீர்களே, அதை புரிந்து கொண்டதுக்கு பின்புதான் நான் இந்த முடிவுக்கு வந்தேன் என்று சொன்னேன். என்ன இரண்டாவது விஷயம் என்று கேட்டேன். இவருக்கே விளங்கல, என்ன இரண்டாவது விஷயம் சொன்னான். தன்னை பற்றி புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னீர்களே, உடனே என்னை பற்றி புரிந்து கொண்டேன். நான் யார் என்பது எனக்கு தெரிந்தது, உடனே போவதுதான் நல்லது, முடிவு செய்து விட்டேன் என்றார். நீங்கள் யார் என்று கேட்டேன். நான் தான் அந்த கல்யாணத்தில் தாலி கட்ட வேண்டிய மாப்பிள்ளை. பேப்பயலே, இவ்வளவு நேரம் உது தெரியாமடா ரெண்டு இப்படி எல்லாம் இருக்கணும். தாலி கல்யாண வீட்டுக்கு தாலியை விட்டுட்டு போறது, வீட்டுக்கு போய் நின்று தான் தாலி அங்கிட்டு கேக்குறது. போய் அவர்கிட்ட போய் கேட்டுக்கிறார், நான் கல்யாணம் விட போறதா இல்லையாண்டு. அவருக்கு என்னடா விஷயம் கேட்டா, சரி சரி நீங்க இப்ப சொன்னப்புறம் என்ன புரிஞ்சுது, என்ன பற்றி எனக்கு இப்ப புரிஞ்சுது. என்னடா டே நான் இல்லோ மாப்பிள்ளை அப்ப பூத்தம் என்ன பாடுபட்டும் போத்தான் போட்டு படிக்கிட்டதான் எல்லாம் இருக்குது உறவுகளே. இன்றைக்கும் ஏதோ நல்ல கண்ணாடிகள் எல்லாம் அந்த ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அந்த எங்களுடைய நான் சொன்ன நொட்டி சுட்டான் ஆரியம் முன்னேற்றம் மாதிரி எங்களுடைய ஆரியமும் முன்னேறி கொண்டு இருக்குது. இப்போ எங்களுக்கும் ஏதோ கடவுள் துணி கொண்டு இருக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு முன்னேற்றங்கள். அப்பாவின் விளையாட்டு, அப்பாவும் பொடிகள் ஏதோ முன்னேறணும், என்ன முன்னுக்கு வரணும்ன்ற ஒரு அதுதான் இந்த பெற்றோர்களே. பிள்ளைகளை இப்பவும் பெருசா வரணும், பிள்ளைகள் எப்படி நல்லா வரணும்ன்றது தான் யோசிக்கணும். ஒவ்வொரு உடையவங்களும் முன்னேற்றம் வந்து அழகு பார்க்குற வந்து சரியா இருக்கும், புடியா இருக்கும், என்ன செய்வோம், இப்படித்தான் வாழணும். இது என்னது? அதான் இப்போ மாப்பிள்ளை. பெற்றுக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம். நம் எண்ணங்களுக்கு ஏற்ற வகையில் நவீன டிசைன்களின் நகைகள், பாரம்பரியத்தை தொட்டுணர்த்தி கைராசியோடு நம்பிக்கை இணையும் தருணம். வெளிநாடுகளுக்கான பொதிகள் சேவை துறையில் முன்னணி நிறுவனமான அருள் குளோபல் எக்ஸ்பிரஸ் மற்றும் அருள்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனங்களின் இணை நிறுவனம் அருள் ஜுவல்லரி. அழகான பந்தம், எல்லையில்லா ஆனந்தம்.